சார் நேற்றுக்கு போகிறேன் சார். நீங்கள் இப்போ என்ன செஞ்சு அசத்த போகிறீங்க? ஜோக் சொல்கிறேன் சார். ஜோக் சொல்ல போகிறீங்க? ஆமாம் சார். சொல்லுங்கள். எல்லாத்தையும் டச் பண்ணி சொல்கிறேன் சார். டச் பண்ண அங்கேயே நின்று சொல்லுங்கள், பரவாயில்ல. ஓகே, டச் பண்ணி அசத்துங்க. பொதுவாக நம்ம சிரிக்கணும்னா வெளியில் வேறு எங்கேயும் போக வேணாம், நம்ம குடும்பத்துக்கு போனாவே போதும். சில பேர் வீட்டுக்கே போக மாட்டான். ஏன்னா வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா பேய் மாதிரி இருக்கும். ஒரு ஒய்ஃபுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு ஒரு ஆள் என்ன பண்ணார், மந்திராவதி அழைச்சிட்டு போயிருக்காரு. நேராக போய் சொல்லியிருக்காரு, ஐயா என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருச்சு, பாவம் அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு போட்டோம், என் பொண்டாட்டி வரட்டி விட்டுருக்குன்னு இருக்காரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அசரப்பே நீ காஃபி குடிக்கிற பழக்கம் உண்டான்னா, ஏன்டா எனக்கு அது பெரிய கெட்ட பழக்கமே ஆகி போச்சுடான்னு. அப்படியா, நேராக என் வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிடுனா, ஏன்டா உன் ஒய்ஃப் அவ்வளோ அருமையாக காஃபி போடுமா அப்படின்னு. உனக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் டக்கு நின்றோம் அப்படின்னா. ஒரு பொம்பளை என்ன பண்ணிருக்கு, புருஷனோட வாழை பிடிக்காம டைவர்ஸ் கேட்டிருக்கு. டைவர்ஸ் கேஸ் போட்டுட்டு ஒரு மாதம் கழிச்சு என்ன பண்ணிருக்கு, வக்கீலை போய் பார்த்துருக்கு. ஐயா போன மாதம் டைவர்ஸ் கேட்டு நான் போட்டேன், என்ன என் புருஷனை பற்றி நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், அதனால என் தப்பை உணர்ந்துக்கிட்டு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் கேஸ்ன்னு இருக்கு. வக்கீலுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியாம்மா, அப்படி என்னம்மா அவன் புருஷனை பற்றி நீ கேள்விப்பட்ட அப்படின்னு இருக்காரு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, எப்போ நான் டைவர்ஸ் கேஸ் போட்டனோ அந்த நிமிஷத்துல இந்த ஆளு வந்து பயங்கர சந்தோஷமா தெரியறாராம், என்ன அதனால கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் இருக்கு. அஷ்ரஃப் கல்யாணம் ஆயிடுச்சான்னு? ஒரு தடவை ஆயிடுச்சு. இல்லை, அந்த பாதிப்பு தெரியுது. ஒரு பையன் பண்ற சேட்டை தாங்க முடியாம அப்பாக்கார திட்டிருக்காரு. அடியே இந்த நிமிஷத்துலேருந்து இவன் எனக்கு பையனும் இல்லை, நான் இவனுக்கு அப்பனும் இல்லைன்னு இருக்காரு. இந்த அம்மா பொறுமையா சொல்லியிருக்கு, இது எனக்கு எப்போவோ தெரியும். ஒரு மாமியாருக்கு என்ன பண்ணியிருக்காரு, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு நேராக வந்து மருமகள்கிட்ட சொல்லியிருக்காரு, கவலைப்படாதம்மா ஆப்ரேஷன் சக்ஸஸ், உங்கள் மாமியாரை இனிமேல் எந்த நோயும் வந்து தாக்காது, உங்கள் மாமியார் பொழைச்சிக்கிட்டாங்கன்னு. உடனே அந்த மரும பதறி அடிச்சுட்டு சொல்லியிருக்கு, ஐயோ டாக்டர் உங்கள் வாயிலேருந்து ஒரு நல்ல செய்தி கேட்கறதுக்கு நான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒன்று அவங்க டாக்டர் நீங்கள் இன்னொரு முறை வேணா ஆப்ரேஷன் பண்ணி பாருங்க பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டான். நேற்று என் தம்பி வந்தான் சார், வந்து அண்ணே நான் பரீட்சையில் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா நீ என்னென்ன செய்வேன்னா, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவோண்டான்னு. அப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம வீட்டில் நடந்துடக்கூடாதுன்னு அதுக்காக தான் வீட்டுக்கு 10 மார்க் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு பையன் சொன்னான் அப்பாட்ட போய், அப்பா நான் வந்து 100க்கு 100 வாங்கிட்டேன், வெரி குட் நிறைய ஏப்ரல் பூ. இப்பெல்லாம் இருக்கு. கிரிக்கெட் வந்து உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகி போச்சு. நம்ம பையில வந்து கிரிக்கெட் நைட்டில் தூங்குறது கூட கிடையாது. ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருக்காரு, சரி தொலைட்டோம் அப்படின்னு சொல்லி எதை பற்றி கேட்டால் தான் நம்ம வயலுக்கு விட தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, கிரிக்கெட் பற்றி 2 பக்கங்களுக்கு மிகாமல் சிறு குறிப்பு வரைகன்னு எழுதி வச்சிருக்காரு. ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு வரியில் மட்டும் பதில் எழுதி வச்சிருக்கான். வாத்தியார் பார்த்து கடுப்பாகி போயிட்டாரு. நேராக கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்னடா இது எழுதி வச்சிருக்கேன்னு. சார் ஆட்டம் என்று மழை நாள் ரத்து, ஆட்டம் என்று மழை நாள் ரத்துன்னு எழுதி வச்சிருக்கான் சார். ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் நர்ஸு ஓடி போயிருக்கிறாங்க டாக்டர்கிட்ட, டாக்டர் சீக்கிரம் வாங்க அதிசயத்தை பாருங்கன்னு. டாக்டரும் ஓடி வந்திருக்காரு. இந்த முன்சாமி கிணத்துல வீழ்ந்த பூனையை எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டான், காப்பாற்றிட்டான் அந்த பூனைன்னா. டாக்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். முன்சாமி ரொம்ப திருந்திட்டான் போல இருக்கு, க்யூர் ஆகிட்டான் அப்படின்னு முன்சாமி வந்தார். முன்சாமி நீ தான் கிணத்துல வீழ்ந்த பூனையை காப்பாற்றினியா? ஆமாம் டாக்டர். என்னப்பா எங்கே அந்த பூனை, வாங்க டாக்டர் காட்டுறேன் அப்படின்னு இட்டுன்னு போனால் ஃபேனில் தொங்கி நின்றுது அந்த பூனை. ஏன்பா, ஈரமாக இருந்தது, பிழிஞ்சி காய போட்டிருக்கிறேன் நான். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க சார். இவரை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். அவர்கிட்ட காமெடிக்கான அந்த உத்திகள் இருக்கு, சொல்லுகிற வேகம், புதிய புதிய களங்களுக்கு படபடன்னு மாறுறாரு, ரசிக்கும்படி இருந்தது. ஓகே அஷ்ரஃப், கீப் இட் அப், ரொம்ப சூப்பராக பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ.